இந்தியாவில் பாரத் என்கேப்பில் 4 ஸ்டார் வாங்கின ஒரு காரு பிரேசிலோட லாட்டின் என்கேப்பில் 1 ஸ்டார் கூட வாங்காமல் அசிங்கப்பட்டு போச்சு. அப்படி என்னப்பா காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிட்ரியானோட பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரு. இது பேரை தப்பாக சொன்னால் நீ வந்து ஒரு கார் கையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சிட்ரியான் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன வருதோ அதான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அசிங்கப்பட்டுருச்சு, அதனால இந்தியன் ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சில பேர் சொல்கிறாங்க. பட் மேட்ரு வந்து அது கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்தும் அதோட மேனுஃபேக்சரர் அதோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியையும் இல்லை அதில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையும் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்ப தான் ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கும். இந்த 2 டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவில் டெஸ்ட் பண்ண காரோட வெயிட் வந்து 1490 கிலோகிராம் இருக்குது. அதே அங்கே டெஸ்ட் பண்ணது 1337 கிலோகிராம் தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் வந்து அங்கேயே உருவாயிருது. அது போக 6 ஏர் பேக் வந்து இந்தியாவில் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 4 ஏர் பேக்ஸ் தான். பெடஸ்ட்ரியன் சேஃப்டியை முக்கியமான பேராமீட்டர் அங்கே பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சேஃப்டி அசிஸ்ட் ஃபீச்சர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா, ஏடாஸ் ஃபீச்சர், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அங்கே பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. பிஎன் கேப்ல வந்து அதுக்கு பாயிண்ட் கிடையாது. இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் மேனுஃபேக்சரரை பொறுத்தும் மாறுபடும். ஸ்விஃப்ட் கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜப்பானில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும். ஆனால் இங்கே அது வந்து வாங்காது. ஸோ அதனால ஸ்டார் ரேட்டிங் முக்கியம் தான், ஆனால் அது மட்டுமே முக்கியம் கிடையாது.